rho into L. Okay, where rho stands for the resistivity and L stands for the length of the material and A stands for the cross-section area. And rho remains constant for any particular material. Copper na rho value one da, aluminum na one. So only if the material itself is going to change, your rho will not change. Last class na paathu. And rho, ebbadi define pannirundoma, how to express rho? M by N E squared tau is how you express rho. Adukaprom, we learnt about color coding of resistance. எப்படி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல இருக்கிற கலர் கோட்ஸ் வச்சு அந்த ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். அண்ட் ஐ ஆல்சோ கேவ் யூ அ டேப்லர் காலம் ஃபார் இட். ஓகே, அண்ட் அது ரொம்ப முக்கியம். தென் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ரெசிஸ்டன்ஸ் காம்பினேஷன் கொடுத்தாங்கன்னா எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னுட்டு வி சா அ வெரி சிம்பிளிஃபைட் சர்க்யூட். ஸோ இதுதான் நம்ம கடைசியா போட்ட ப்ராப்ளம் போர்டில் இருக்கிறது. ஸோ நான் இந்த ஒரு மெஷ் கொடுத்துட்டு இந்த மெஷ்ஷுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, யூ ஸ்டார்டட் ஃப்ரம் த ரெசிஸ்டர்ஸ் தட் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 1 and 2 இஸ் கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ அங்கேருந்து நான் மெதுவாக ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு கடைசியாக என்னுடைய ஆன்சர் 2R/3 வர்றதை பார்த்தோம். So these are the things that we dealt in the previous class. Inniki I am going to teach you some important and interesting way of solving resistors. இன்னைக்கும் நம்ம ரெசிஸ்டன்ஸ்ல தான் கண்டினியூ பண்ண போறோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு சில காம்ப்ளிகேட்டடான சர்க்யூட்ஸை எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பத்தி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் இன்னொரு சிம்பிளிஃபைடான ஒரு சர்க்யூட்டை உங்களுக்கு காட்டுறேன். So this is how it looks. இது பாயிண்ட் A, இது பாயிண்ட் A prime. இந்த பாயிண்ட் B prime, இந்த பாயிண்ட் B. ஸோ இந்த 4 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது A, இது A prime, இது B prime, இது B. ஸோ நம்ம மேஜரா இந்த 4 பாயிண்ட்டை சுற்றி தான் இந்த பர்டிகுலர் சர்க்யூட்டை சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, நவ் லிசன். எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம், கவனிங்க. Okay, so listen very carefully. Question இப்போ இதுக்கு இப்படிதான். Find the equivalent resistance between A prime. அதான் கேள்வி. Find the equivalent resistance between A and A prime. So ரெண்டுத்துக்கு நடுவுல equivalent resistance நான் கேட்டேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? It means that you are connecting a battery between these two terminals னு அர்த்தம். ஓகே, 2 பேட்டரி இருக்கு. ஐ மீன் பேட்டரியோடைய 2 டெர்மினலுமே A and A பிரைம்க்கு நடுவில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். லைக் திஸ். அதுக்கு இதுக்கு இதுதான் அர்த்தம். சரி, இப்போ போன சம் மாதிரியே ஃபர்ஸ்ட் நம்ம இதை அட்டன் பண்ணி பார்ப்போம். போன சம்மை நான் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னேன், எந்த ஒரு சர்க்கியூட் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க அதுல தேட வேண்டியது எந்த 2 ரெசிஸ்டர்ஸ் சீரீஸ்ல இருக்குன்னு தேடணும். அந்த மாதிரி இந்த சர்க்யூட்ல ஏதாவது 2 ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல இருக்கிற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியுதா? R1 R5. சொல்லுங்க. ஏதாவது 2 ரெசிஸ்டர்ஸ் இதுல சீரீஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுதா? நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, 1 5 8 4 7, இது 3, அந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கு. நீங்க அந்த நம்பர்ஸை வச்சு எனக்கு சொல்லுங்க, ஐடென்டிஃபை பண்ணுங்க எந்த ரெசிஸ்டர்ஸ்லாம்
சீரீஸ்ல இருக்குன்னு? R1 R5 R1 இது ரெண்டா? R5 இது ரெண்டாமா? yes sir கண்டிப்பா கிடையாது. ஏன் தெரியுமா? இது உள்ள கரண்ட் வருதா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பிரான்ச்சை மீட் ஆன உடனே கரண்ட் ரெண்டா பிரியும். இந்த கரண்ட் இந்த இடத்துக்கு வந்த உடனே இப்படி பிரிஞ்சிடும்ல. ஸோ வாட் எவர் த கரண்ட் தட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ 1 will not flow through 5. சார் எதுவுமே சீரீஸ்ல இல்லையா சார்? சீரீஸ்ல இருக்கு, கவனமா கவனிங்க. ஒரே 4 ரெசிஸ்டர் சீரீஸ்ல இருக்கு. வாட் அபவுட் திஸ்? Sir, 1, 6, R1, R6. இந்த 2 6 2 இதுக்கு நடுவில் இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 ரெசிஸ்டர் சீரீஸ்ல இருக்கு. அதே மாதிரி இந்த 2 ரெசிஸ்டர் சீரீஸ்ல இருக்கு. அதை தவிர்த்து இருக்கிற எல்லாமே எப்படி இருக்கு? parallel ஆமா, பேரலல்னு சொல்லி முடிச்சிட முடியாது. தே ஆர் நாட் இன் சீரீஸ், தே ஆர் நாட் இன் பேரலல். ஸோ அதை வந்து நம்மளால சால்வே பண்ண முடியாது. புரியுதா? சீரீஸ்னா அழகா சீரீஸ்ன்னு போட்டு முடிச்சுட்டு இருக்கலாம். இது சீரீஸும் இல்லை, பேரலும் இல்லை மற்றதெல்லாம். என்னால் இது 2 மட்டும் சொல்ல முடியும். இது 2 சீரீஸ்ல இருக்கு, இது 2 சீரீஸ்ல இருக்கு. ஸோ அதை நான் 2R 2Rன்னு எழுதிடுவேன். அதுக்கப்புறம் நம்மளால அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் விஷயம். யோசிச்சு தான் பண்ணணும். அது எப்படி சீரீஸ்ல இருக்குன்னு சொல்ல முடியும்? ஆமாம், அதை பாருங்க. இப்போ இது வழியா ஏதோ ஒரு கரண்ட் போச்சுன்னா இது ஜங்ஷன் கிடையாது, இது சும்மா அவங்க வரைஞ்சிருக்கிற டாட்டட் லைனு. சரியா? இந்த கரண்ட் தான் திரும்பி இது வழியாகவும் ஃப்ளோ ஆகணும், வேற வழியே கிடையாது இல்லையா? இது இங்க வேற எங்க ஜங்ஷன்லயும் பிரியல. அப்போ இந்த 2 ரெசிஸ்டர் சீரீஸ்ல இருக்கிறதா அர்த்தம். அதே மாதிரி இப்படி வர்ற கரண்ட் வந்து இதுக்குள்ள என்ன கரண்ட் போதோ அதே கரண்ட் கண்டிப்பா இதுக்குள்ளேயும் போய் ஆகணும். ஏன்னா இது வேற எந்த வழியாவும் பிரான்ச் அவுட் ஆக முடியாது. ஓகே, ஓகே சார். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ இந்த மாதிரி கேஸ் எப்படி டீல் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த மெஷ்ஷை பார்த்தாலே இது சிமெட்ரிக்கலா இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? நீங்க இதை எப்படி வெட்டினாலும் இது சிமெட்ரிக்கலா இருக்கு அழகா. ஸோ இந்த மாதிரி இருந்தா இதை சால்வ் பண்ண ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். கவனமா காது கொடுத்து கேட்டு எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இல்லைன்னா இந்த நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போற ட்ரிக்கை உங்களால யூஸ் பண்ண முடியாது. ரெடி? எந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல நான் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கணும், அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும். ஐ ரிப்பீட், எந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல நான் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கணும், அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவுலயே நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலரா நான் இன்னொரு லைன் வரைஞ்சிருப்பேன். I repeat, listen. The terminals to which I have connected the battery, அந்த 2 terminalsக்கு நடுவுலயும் I will draw a line. அந்த லைனுக்கு பர்பெண்டிகுலரா நான் இன்னொரு லைன் வரைஞ்சிருவேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரெட் கலர் லைன் இருக்கு பாத்தீங்களா? the line that connects both the terminals of the battery. இந்த லைனுக்கு மேல ஃபால் ஆகிற எல்லா ஜங்ஷன்லயுமே பொட்டன்ஷியல் டிஃபரெண்டா இருக்கும். there will be a potential difference ன்னு அர்த்தம். I repeat, இந்த ஹரிசாண்டல் லைன், இந்த ரெட் கலர் லைன் இருக்கு இல்லையா? இந்த ரெட் கலர் லைனுக்கு மேல எல்லா ஜங்ஷன்லயுமே you will have a valid potential difference. You will have a valid potential difference. இந்த கிரீன் கலர் லைன் இருக்கு பாத்தீங்களா? the line that's perpendicular to the red. அந்த ஜங்ஷன்ஸ்க்கு மேல, அந்த லைனுக்கு மேல விழற ஜங்ஷன்ஸ்லாம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸே இருக்காது. there will be no potential difference. புரியுதா? நான் திரும்பவும் சொல்றேன், கவனமா. நான் சொல்றதை அப்படியே எழுதிக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு முழுசா புரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எந்த 2 டெர்மினலுக்கு நடுவுல நான் பேட்டரியை கனெக்ட் பண்றேனோ அந்த 2 டெர்மினலை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருவேன். அந்த லைனுக்கு மேல விழற எல்லா ஜங்ஷன்லயுமே கண்டிப்பா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கு பர்பெண்டிகுலரா நான் ஒரு லைன் வரைவேன்.
அந்த லைன்ல விழற ஜங்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஜீரோவாக இருக்கும். சரியா? இப்போ அதுக்கு என்ன சார் அர்த்தம் நீ கேட்கலாம். இந்த பாரு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸோட நான் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்றேன். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இப்போ 5 வோல்ட் இருக்கு. If we have 5 volt here, the potential difference across this resistor is 5 volt ன்னு அர்த்தம். இதுதான் நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்றது. அதாவது இந்த எண்ட்ல 0வும் இந்த எண்ட்ல இந்த எண்ட்ல 5வும் இந்த எண்ட்ல 0வும் இருக்குன்னு அர்த்தம். So 5 minus 0 is 5. So the potential difference across this resistor now is 5 ன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் ஒரு பேட்டரியை இதுக்கு கனெக்ட் பண்ண மாதிரி அர்த்தம். சப்போஸ் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுலையும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0னா இங்கேயும் 5 இங்கேயும் 5 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 5 minus 5 is 0. சரி, இப்போ இதனால என்ன சார் அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ்? கரண்ட் வில் ஃப்ளோ ஒன்லி இஃப் தேர் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இங்கே 5 வோல்ட் இருக்கு, இங்கே 0 வோல்ட் இருக்கு. ஸோ த கரண்ட் வில் ஃப்ளோ இன் திஸ் டைரக்ஷன். As because it has got a higher potential, as it goes the lower potential, your current flows from higher potential to lower potential. Only if there is a valid potential difference, there will be a current flow. Suppose if the potential difference between these two ends is same, இப்போ இங்கேயும் 5 வோல்ட் இருக்கு, இப்போ இங்கேயும் 5 வோல்ட் இருக்குன்னா 5 minus 5 0 வோல்ட் ஆயிடும். அப்போ no current will flow through this. எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது. புரியுதா? சரி, இப்போ இதை நான் ஏன் சொன்னேன்னு நான் சொல்றேன் பாரு. இப்போ ஒரு ரெசிஸ்டருக்கு ரெண்டு பக்கமும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0னா அது வழியா கரண்டே ஃப்ளோ ஆகாது. அது வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகலைன்னா அந்த ரெசிஸ்டரை வச்சு எனக்கு எந்த வேலையும் கிடையாது. நான் அதை ரிமூவ் பண்ணிடுவேன். அந்த ரூலை தான் இப்போ நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ ரெசிஸ்டரோட ரெண்டு எண்ட்லேயுமே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேம் அப்படின்னு நான் சொன்னேன்னா இது வழியா எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது. Only if we have a valid potential difference between any two ends, the current will flow between those ends. If the potential difference between any two ends were 0, no current will flow. சரியா? இதை நான் மைண்ட்ல வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னு கவனமா கவனிங்க. நான் என்ன சொன்னேன்? இந்த கிரீன் லைனுக்கு மேல விழற எல்லா ஜங்ஷன்லயுமே உங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0ன்னு சொன்னேன். இந்த ரெட் கலர் லைனுக்கு மேல விழற எல்லா ஜங்ஷன்லயுமே யூ வில் ஹாவ் அ வேலிட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொன்னேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, சப்போஸ் இந்த கிரீன் லைனுக்கு மேல ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தா நான் அந்த ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். அன்பார்ச்சுனேட்டா இந்த லைனுக்கு மேல எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ஆனா we have a junction. இங்க ஒரு ஜங்ஷன் இருக்கு. அப்படி ஒரு ஜங்ஷன் இருந்தா நம்ம அந்த ஜங்ஷனை ரிலீஸ் பண்ணிடலாம். அந்த ஜங்ஷனை அப்படியே ரிலீஸ் பண்ணிடலாம். புரியுதா? இந்த இடத்துல we have a junction and I am going to release that junction. பாருங்க இப்போ. அது என்ன சார் ரிலீஸ்னா என்ன பாரு. இங்க இருக்குல்ல, இது வந்து ஒட்டிட்டு இருக்கிறத நான் இப்படி பிரிச்சு விட்டுருவேன். இது தனியாவும் இது தனியாவும் பிரிஞ்சிருச்சு. Now it is no longer attached at the center. ஓகே, நான் இப்போ இதை இப்படி பிரிச்சுட்டேன். கிளியர்? இப்போ நான் இதை இப்படி பிரிச்சுட்ட உடனே என்னோட சம்மே ஈஸியா மாறிடும். எப்படி தெரியுமா? அதை பாரு. இங்க கரண்ட் இங்க வந்து இப்படி ரெண்டா பிரியுது. ஸோ இது அப்பர் ஆஃப், இது அப்பர் ஆஃபா மாறிடுச்சு, இது லோயர் ஆஃபா மாறிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் அப்பர் ஆஃபை மட்டும் சால்வ் பண்ணுவேன் பாரு. அப்பர் ஆஃபை சால்வ் பண்ணா என்ன வரும்னு பார்ப்போம். வெயிட். அப்படியே இந்த லோயர் ஆஃபா அப்படியே மறந்துடுங்க. ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் த லோயர் ஆஃப். இதை மட்டும் சால்வ் பண்ணுங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஏல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல
the resistors are getting branched out like this. அப்புறம் இங்க இருந்து இன்னொரு ரெசிஸ்டர் வருது. R, R, R. இந்த இடம் A prime. சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? இது ரெண்டும், this becomes 2R, this becomes, 2R. so 2R உம் 2R உம் parallel ல இருக்கு. So 2R 2R parallel ல இருந்தா என்ன ஆகும்? R. So இது மொத்தமா R ஆ மாறிடும். So அப்ப R, R, R series. So இப்ப upper half மட்டும் எவ்வளோ? 3R. 3R. சரியா? இப்ப பாரு. அதே மாதிரி lower half 3R. it is also 3R. Then three R and 3R are in parallel. Parallel. So up answer என்ன? 1/3R plus 1/3R is 3R/2. So R equivalent is equal to 3R/2. அதான் ஆன்சர். பாத்தீங்களா? நீங்க அந்த ட்ரிக்கை அப்ளை பண்ணி சென்டர்ல டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ட உடனே இந்த சம் ஈஸியா மாறிடுச்சு. அப்படி நீங்க பண்ணலனா இந்த சம்ம சால்வே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ரூல் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்க இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறீங்களா? இப்படி வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிட்டு ஒரு செகண்ட் நின்று பார்க்கணும். இந்த வெர்டிக்கல் லைனுக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் சர்க்கியூட் சிமெட்ரிக்கலா இருக்கான்னு பார்க்கணும். சிமெட்ரிக்கலா இருந்தால் தான் நான் இந்த சொன்ன ரூலே அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பேட்டரி கனெக்ட் பண்ண இடத்துக்கு ரெட் லைன் போட்டுருவேன். அதுக்கு பர்பண்டிகுலரா ஒரு கிரீன் லைன் போட்டுருவீங்க. அந்த கிரீன் லைன் போட்ட உடனே ஒரு செகண்ட் நின்று பார்க்கணும். பார்த்தா கிரீன் லைனுக்கு ரெண்டு பக்கமும் உன்னோட சர்க்கியூட் சிமெட்ரிக்கலா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி உன்னோட சர்க்கியூட் சிமெட்ரிக்கலா இருந்துச்சுன்னா அப்பதான் இந்த நான் இப்போ சொல்லி கொடுத்த ட்ரிக்கை அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரிக் படி என்னோட கிரீன் லைனுக்கு மேலே இருக்கிற எல்லா டெர்மினல்ஸ்லையுமே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0. அப்போ ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் நான் ரிமூவ் பண்ணிடுவேன், ஜங்ஷன் இருந்தால் லூஸ் பண்ணிடுவேன். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? புரிஞ்சுதாமா? எஸ் சார். சரி, இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சம் போடுவோம். இதுல எந்த ரெண்டு ரெசிஸ்டர் சீரீஸ்ல இருக்கு?
இதுல எந்த ரெண்டு ரெசிஸ்டர் சீரீஸ்ல இருக்கு? No resistance are in series. வெரி குட். நோ ரெசிஸ்டர் இஸ் இன் சீரீஸ், நோ ரெசிஸ்டர் இன் parallel. இந்த மாதிரி மாட்டிக்கும் சில சர்க்கியூட்லாம். இதை ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரு ஸ்டெப் கூட நம்மளால ஃபர்தர் போக முடியாது இந்த மாதிரி மாட்டிச்சுன்னா. சரியா? இப்ப பேட்டரிய எந்த ரெண்டு எண்டுக்கு நடுவுல கனெக்ட் பண்ணிருக்காங்க? A and B. ஸோ அப்புறம் நான் என்ன சொன்னேன், இந்த கிரீன் லைனுக்கு மேல ஏதாவது காம்பனன்ட் இருந்தா ரிமூவ் பண்ணிடலாம்னு சொன்னேன். இந்த ஆரை ரிமூவ் பண்ணலாமா? Yes, sir. No, it's purple. கிரீன் லைனுக்கு மேல இருக்கணும்னு சொன்னேன். அதாவது உன்னோட ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருந்தாதான் ரிமூவ் பண்ண முடியும். ஆனா இது ஜஸ்ட் இந்த கிரீன் லைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் மேல படுது, அதனால இதெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடாது. சரியா? ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா நீ அதை எடுத்துடலாம் கிரீன் லைனுக்கு மேல. இப்போ இல்லை, ஆனா அதுக்கு பதில் என்ன இருக்கு? ஜங்ஷன். அந்த மாதிரி ஜங்ஷன் இருந்தால் அந்த ஜங்ஷனை ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ ஜங்ஷனை ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகும் பாருங்க. இதை நான் இப்படியே வளைச்சிருவேன், லைன் இப்படி போயிடும். Now your sum becomes very simplified. சால்வ் பண்ணுங்க. இது கொஞ்சம் குழப்பமா இருந்ததுன்னா ரீட்ரா பண்ணிக்கணும். Get it done. நீங்க தான் போடணும், போடுங்க. இப்போ இந்த சர்க்கியூட் இப்படி சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. சால்வ் பண்ணுங்க. Option C. No. Option D. Correct. ஸோ என்ன வரும்? இது எல்சிஎம் 2. ஸோ ஆர் ஈக்குவலண்ட்டுங்கிறது 2R/3 வரும். இதை ரெடியூஸ் பண்ணால் 2R/3 வரும். அதோட நான் ஒரு 2R ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இங்கே ஒரு ஆர் இங்கே ஒரு ஆர் இருக்குல்ல. ஸோ அதை ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுதா? நான் இந்த காம்பினேஷன் வரைக்கும் 2R/3 கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் 2R/3 + 2R என்ன வரும்? 8R/3. இப்போ இந்த 8R/3யும் இந்த 2Rம் எப்படி இருக்கு? parallel இருக்கு. ஸோ 3/8R + 1/2R is your R equivalent. Then what will you get? 8R. Okay, 4 + 3 7 வந்துரும். இதுதான் உன்னோட R equivalent, 8R/3. Okay. Okay.
இந்த மாதிரி மாடல்ஸ்ல சம் வரும். சரி, இப்போ நான் இன்னொரு மாடல்ல கொடுக்குறேன் பாருங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இது எப்படி போடணும்னு. யாருக்குமே ஐடியா வரலையா? Option B. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். எப்படி பண்ணீங்க? எப்படி பண்ணணும்? பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு இல்லையா, இந்த ஏவை தூக்கி வெளியே போடணும். ஸோ நான் இதை கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிடுறேன். இங்க ஏவே இது இல்லை. அதுக்கு பதில் அதே மாதிரி நான் வெளில வரைஞ்சிருவேன். ஓகே, ஸோ வெளியில வரைஞ்சேன்னா இப்படி வரைஞ்சிருவேன். ஸோ திஸ் இஸ் மை ஏ. ஒன்றும் இல்லை, ஒயர் தானே அது, ஒயரை வளைக்க முடியும் இல்லையா? ஸோ நான் இது வந்து உள்ளே இருந்தது, அதை வளைச்சு நான் வெளியே போட்டிருக்கேன், வேற எதுவுமே பண்ணல. ஸோ இன்னும் நான் கிளியராக ரீட்ரா பண்ணுறேன். இப்படி தான் இருக்கு சர்க்கியூட். இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஐடியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி எல்லாமே 2 ohms, இது 2 ohms, இது 2 ohm, இப்படி இருக்கு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஏதாவது தோணுதா? I can remove one resistance. Center resistance. சேம் ட்ரிக். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரெட் லைன் இங்கே போடணும், இப்படி தான் ரெட் லைன் போடணும். க்ரீன் லைனு இதுக்கு பர்பண்டிகுலராக இப்படி இருக்கும். ஸோ அந்த லைனுக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். அதை ரிமூவ் பண்ண உடனே வேலை முடிஞ்சுது. 2 and 2 are in series, 2 and 2 are in series. 2 + 2 is 4 and 4 and 4 are in parallel. So answer is 2. இம்மீடியட்டாக முடிஞ்சிடும். இது ஒரு டைப் ப்ராப்ளம். இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஸோ நான் எனக்கு வசதியாக இருக்கிற மாதிரி இதை நான் ரீட்ரா பண்ணிக்கிட்டேன். வேற எதையுமே நான் மாற்றலை, எந்த ரெசிஸ்டரோடைய இடத்தையும் மாற்றலை. எனக்கு நல்லா புரிகிற மாதிரி நான் இதை ரீட்ரா பண்ணிக்கிட்டேன், வேற எதுவுமே பண்ணல நான். நெக்ஸ்ட்
ராமா. யாருக்கா ஏதாவது ஐடியா இருக்காமா எப்படி சால்வ் பண்ணது? சி இதுல ஏதாவது 2 ரெசிஸ்டர் சீரீஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கா? இதுல ஏதாவது 2 ரெசிஸ்டர் சீரீஸ்ல இருக்கிற மாதிரி இருக்காமா? ohm and 10 ohm. No, sir. நோ. இதுல எதுவுமே சீரீஸ்லயும் இல்ல பேரலல்லயும் இல்ல. இதுல அந்த ட்ரிக்கையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? இந்த பாரு, நீங்க இப்படி லைன் வரைஞ்சிட்டு இப்படி கோடு போட்டீங்கன்னா இட் இஸ் நாட் ஆக்சுவலி சிமெட்ரிக். இந்த சர்க்கியூட் ப்ராப்பரா இல்ல. நீங்க எக்ஸாக்டா பிரிக்கிற அளவுக்கு ப்ராப்பரா இல்ல. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு பெயின்ஃபுல்லி பிரேக் இட். கவனமா பாரு. எக்ஸ் டெர்மினல் எக்ஸ்ல இருந்து ஒரு ரெசிஸ்டர் 2 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கா? அதே மாதிரி நானும் போடுறேன். ஒரு ரெசிஸ்டன்ஸ் 2 ரெசிஸ்டன்ஸ், ஒன்று 10 ஓம், இன்னொன்று 10 ஓம். ஸோ 2 ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டரோட ஒரு எண்டில் ஒரு எண்டோட 20ஓட ஒரு எண்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டரோட ஒரு எண்டில் அதே 20ஓடைய இன்னொரு எண்டு இருக்கு. சரியா? லைக் திஸ். இப்போ பாருங்க, இந்த 10ம் 20ம் ஜாயின் ஆகிற இடத்துல இருந்து ஒரு 10 க்ரோ அவுட் ஆகுது இப்படி. அதே மாதிரி இந்த 10ம் இந்த 20ம் ஜாயின் ஆகிற இடத்துல இருந்து இன்னொரு 10 க்ரோ அவுட் ஆகுது. அண்ட் இட் க்ரோஸ் அவுட் டு பி ஒய். நான் வரைஞ்சது சரியா இருக்கா பாருங்க. சொல்லுங்கம்மா, கரெக்டா? 10 ohm. ஆன்சர் இஸ் 10 ஓம். என்ன பண்ணணும் திரும்பவும்? இப்போ அந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம். இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இந்த 20-ஐ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 10 + 10 20, 10 + 10 20, 20 20 பேரலல்ல இருக்கு. போட்டா ஆன்சர் வந்து 10. இந்த 10 எப்படி சார் வந்தது? எந்த 10பா? ஆன்சர் 10 சார். 10 + 10 20யா? எஸ் சார். 20 கீழே அதே மாதிரி 20 20 20 பேரலல்ல இருக்குல்ல. ஸோ 1/20 ஆமா சார் 20. ஆமா, 1/20 + 1/20 இஸ் 2/20. 2/20ங்கிறது இட் இஸ் 1/10. 10 ரெசிப்ரோக்கல் பண்ணா 10. ஓகே.
ஓகே சார். ஸோ அந்த மாதிரி இருக்கு. நான் I'll give you another problem, wait. ஆனா இது கம்ப்ளீட்டா வேற மாடல். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வர முடியுமோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் போட்டுருக்கேன். ஸோ இங்க என்ன இருக்குன்னா a wire has a resistance of 12 ohm is bent to form a circle. ஒரு ஒயர் இருக்கு, அந்த ஒயருக்கு இந்த எண்ட்ல இருந்து நீ இந்த எண்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சினா 12 ஓம் வரப்போகுது. சரியா? 12 ஓம் வந்துடும். இந்த எண்ட்ல இருந்து நீ இந்த எண்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சினா ஒரு ஒயருக்கு அத அப்படியே சர்க்கிள் மாதிரி வளைக்க சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஒயரை நான் சர்க்கிள் மாதிரி வளைச்சிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, what is the effective resistance between the 2 points on any diameter is equal to. so இதோட டயாமீட்டர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இதுதான் இதோடைய டயாமீட்டர் பாயிண்ட். இப்போ நான் இந்த 2 பாயிண்ட்டுக்கும் பேட்டரி கனெக்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் தானே ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, which means I'll be connecting battery to these two ends. அப்போ இதுல இருந்து வர்ற கரண்ட் இப்படியும் ஃப்ளோ ஆகும், இப்படியும் ஃப்ளோ ஆகும். நான் சொல்றது புரிஞ்சுதா? இப்போ அவன் 2 டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் எண்ட்ஸ்க்கு இஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த 2 எண்டுக்கும் தான் நான் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருப்பேன். பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இதுல இருந்து கரண்ட் வந்துச்சுன்னா அந்த கரண்ட் இப்படியும் போகும், இப்படியும் போகும். கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நான் முக்காவாசி சம் முடிச்சுட்டேன். அடுத்தது என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இந்த ஒயருக்கு மாத்திரம் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்? இந்த போர்ஷன் ஆஃப் த ஒயருக்கு இந்த போர்ஷன் ஆஃப் த ஒயருக்கு மாத்திரம் 6 ஓம்ஸ் இருக்கும். ஏன்னா மொத்த ஒயரோடைய ரெசிஸ்டன்ஸ் 12 ஓம் இல்லையா? செமி சர்க்கிள்னா அதுல பாதி இருக்கு, which is 6 ஓம். அதே மாதிரி கீழே இன்னொரு ஆஃப் இருக்கு, அதுக்கு இன்னொரு 6 ஓம். ஸோ ஒரு 6 ஓமோ இன்னொரு 6 ஓமோ இங்க எப்படி இருக்கிற மாதிரி கணக்கு? இட் இஸ் லைக் கனெக்டட் டு parallel, ரைட்? ஸோ 6 ஓம் parallel இருக்கு. ஸோ போட்டா என்ன வந்துடும்? 3 ohm. That's the answer. ஸோ இந்த மாதிரியும் ப்ராப்ளம் கேட்கறது. Done. Next sum போலாமா? Yes, sir. Yes, sir. இதை நீங்க தான் போட போறீங்க. போடுங்க.
Fourth option. இல்லம்மா, கேர்ஃபுல்லா போடுங்க. So fourth option. கரெக்ட். ஸோ நீங்க ஒரு பேட்டர்னா கவனிக்கணும். இந்த சம்மை நான் டிஸ்ப்ளே பண்ண அடுத்த செகண்ட் ஆன்சர் சொல்லணும். இப்போ பாருங்க, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸை நான் இப்படி பேரலல்ல போட்டா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் R/2 ஆயிடும். ஏன்னா 2 ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், மொத்தம் 2 ரெசிஸ்டர், ஸோ R/2 ஆயிடும். இதுவே 3 ரெசிஸ்டர் இந்த மாதிரி போட்டிருந்தேன்னா R/3 ஆயிடும். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, a piece of a wire is cut into 4. 4 துண்டா வெட்டுறாங்க. அப்போ ஒவ்வொரு துண்டுக்கும் R/4 அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த R/4 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 பேரலா போடுறாங்க. ஸோ 4 ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலல்னா R/4 வரும். ஸோ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸோட அளவும் R/4. ஸோ ஆன்சர் இஸ் R/16. அப்படி முடிக்கணும் சம். நான் சொல்ற புரிஞ்சுதா? நான் சொன்ன இந்த பேசிக் யாருக்காச்சும் டவுட் இருக்கு இல்ல புரியலன்னா என்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சாதான் ஆன்சர்ஸை குயிக்கா போட முடியும், இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும். நெக்ஸ்ட் செல். சார் அப்படி இதுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2மா. ஓகே. நெக்ஸ்ட் செல்ஸ். செல்னா பேட்டரின்னு அர்த்தம். ஸோ பேசிக்கா ஒரு பேட்டரிங்கிறது என்ன? நம்ம எல்லாருமே கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே ஒரு பேட்டரி இருக்கும். ரிமோட்லயோ கிளாக்லயோ இல்லை உங்களோட மொபைல்லையோ ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா நம்ம பேட்டரி யூஸ் பண்ணாம நம்மளோட டே டு டே லைஃப் நகரவே நகராது. பேட்டரி இன்னைக்கு இல்லைன்னா நம்மளோட டே டு டே லைஃப் பாசிபிளே கிடையாது. ஓகே, ஸோ பேட்டரிங்கிறது பேசிக்கா ஒரு டிசி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு சோர்ஸ். நம்ம இந்த சாப்டர்ல பார்க்கறது எல்லாமே பேட்டரி கனெக்டட் சர்க்யூட்ஸ் தான். ஸோ பேட்டரி கண்டிப்பா டிசி கரண்ட் தான் கொடுக்கும். ஸோ பேட்டரி பேசிக்கா எப்படி ஒர்க் ஆகும் யாராவது சொல்ல முடியும் எனக்கு? இதுதான் வந்து முதல்ல கண்டுபிடிப்பா. எனர்ஜி சேவர் சார். இப்படிதான் இருக்கும் ஒரு பேட்டரி. ஓகே, ஸோ நீங்க கெமிஸ்ட்ரியும் சேர்த்து படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இதை பத்தி டீடைல்டா சொல்லி கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு பேசிக்கான சில விஷயங்கள் மாத்திரம் சொல்லி கொடுக்குறேன். இந்த வெசல் முழுக்க ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கு. ஒரு பெரிய வெசல் எடுத்துக்கிறேன். அந்த வெசல் முழுக்க நான் கெமிக்கல் ஊற்றிக்கிறேன். அந்த கெமிக்கலோடைய எக்ஸாக்ட் நேம்ஸ் நான் இங்க சொல்ல போறது இல்லை. அந்த கெமிக்கலோடைய பேரு எலக்ட்ரோலைட், ஜெனரல் நேம் எலக்ட்ரோலைட். அதுக்குள்ள 2 மெட்டல் பிளேட்ஸை நான் இன்சர்ட் பண்ணுவேன்.
ஒன்னு ஆனோட், இன்னொன்னு கேத்தோட். இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து என்ன ஆகும்னா ஒரு பிளேட்ல இருந்து சார்ஜஸ் இன்னொரு பிளேட்டுக்கு போயிடும். ஸோ அப்படி போன உடனே ஒரு பிளேட் கண்டினியூஸா பாசிட்டிவா சார்ஜ் ஆயிடும், இன்னொரு பிளேட் கம்ப்ளீட்டா நெகட்டிவா சார்ஜ் ஆயிடும். ஸோ தேர் வில் பி அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தட் டெவலப்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பிளேட்ஸ். நான் திரும்பவும் சொல்றேன். ஒரு எலக்ட்ரோலைட்டுங்கிறது பேசிக்கா கெமிக்கல். அந்த கெமிக்கலை நான் அந்த வெசல்ல ஊத்திட்டு ஐ இன்சர்ட் 2 மெட்டல் பிளேட்ஸ். அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து சார்ஜஸ் வந்து ஒரு பிளேட்ல இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு நகர்ந்துடும். அப்போ ஒரு பிளேட் பாசிட்டிவாகவும் இன்னொரு பிளேட் நெகட்டிவாகவும் மாறிடும். Then you connect a battery. You connect a external source. கனெக்ட் பண்ணும்போது இங்க நீங்க ஸ்டோர் பண்ண சார்ஜஸ் எல்லாம் உன்னோட சர்க்கியூட்ல இப்படி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சு. நீ ஸ்டோர் பண்ண சார்ஜஸ் எல்லாம் இப்படி சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சதுன்னா இந்த எலக்ட்ரிக் பல்ப் க்ளோ ஆகும். இதுதான் பேசிக்கா ஒரு பேட்டரி. இதுக்கு நான் இஎம்எஃப்னு சொல்லுவாங்க. இஎம்எஃப் இஸ் நத்திங் பட் the voltage that can be produced by it. இப்போ நீங்க உங்க ரிமோட்ல இருக்கிற பேட்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அதுல 5 வோல்ட்னு போட்டிருக்கோம். இதுதான் இதோட இஎம்எஃப். 5 வோல்ட் இஸ் த இஎம்எஃப் ஆஃப் யுவர் செல் பேட்டரி. அதே மாதிரி உன்னுடைய பைக்ல போய் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்னு இருக்கும். உன்னோட கார்ல பார்த்துருக்கீங்களா எத்தனை வோல்ட் இருக்கும்? உங்க கார் பேட்டரி எத்தனை வோல்டேஜ் யாராவது சொல்ல முடியுமா? கார் பேட்டரியும் 12 வோல்டேஜ் தான். பைக் பேட்டரியும் 12 வோல்ட் தான், காரோட பேட்டரியும் 12 வோல்ட் தான். ஆனா பைக் பேட்டரி அண்ட் கார் பேட்டரியோட சைஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, ஸோ பாயிண்ட் இஸ் சிம்பிள். ரெண்டுத்துக்குமே ஒரே வோல்டேஜ் தான். ஆனா பைக் பேட்டரி வந்து உங்களோட பைக்ல ரொம்ப கம்மியான எலக்ட்ரானிக்ஸ் தான் இருக்கு. கம்மி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, அதிகபட்ச ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர்ஸ், ஹார்ன் தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனா உன்னுடைய கார்ல பாத்தீங்கன்னா பவர் விண்டோ இருக்கு, அப்புறம் ஏசி சில நேரத்துல பேட்டரியில ஓடும், அப்புறம் பவர் ஸ்டியரிங் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உன்னோட பேட்டரியில ஆப்ரேட் ஆகணும். பட் ஸ்டில் அதோடைய வோல்டேஜ் இன்னமும் 12 வோல்ட் தான். ஆனா அது டெலிவர் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு கோ இன் டு தட். ஸோ பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். இஎம்எஃப் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அதான் அதோட ஃபுல் ஃபார்ம். நான் அதை எப்பயுமே ஈன்னு எழுதுவேன். இங்க எழுதியிருக்கேன் பாத்தீங்களா, இஎம்எஃப் எப்பவுமே ஸ்மால் இயால நான் அதை ரெப்ரசென்ட் பண்ணுவேன். திஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் உடைய யூனிட்டும் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வோல்டேஜ் தான். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உடைய யூனிட்டும் பாத்தீங்கன்னா வோல்டேஜ் தான். இஎம்எஃப் உடைய யூனிட்டும் வோல்டேஜ் தான். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஓகே, ஒரு பேட்டரி இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன், இட்ஸ் அ பொட்டன்ஷியல் சோர்ஸ்ன்னு சொல்லுவேன். அதோட யூனிட்டும் வோல்டேஜ் தான். அப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பொதுவான சந்தேகம் என்ன தெரியுமா, சார் இஎம்எஃப்க்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன்னா நிறைய குவெஸ்டின்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, சில இடங்கள்ல இஎம்எஃப்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ பாரு, இப்படி ஒரு சர்க்கியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. Potential difference will be measured across any particular electronic component. ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் காம்பனன்ட் இருந்தா அந்த எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டை சுத்தி மெஷர் பண்ற ஒரு வேல்யூ தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆர் பொட்டன்ஷியல் டிராப், என்ன வேணா சொல்லலாம். ஆனா சப்போஸ் ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டே இல்லை, எதுவுமே நான் கனெக்ட் பண்ணல, ஒரு பேட்டரியை நான் வந்து அப்படியே தானா விட்டுட்டேன். இப்போ நீ இதோட பொட்டன்ஷியலை மெஷர் பண்ற, ஒரு வோல்ட் மீட்டர் போட்டு இதோடைய பொட்டன்ஷியலை இதை மெஷர் பண்ணினா அப்ப கிடைக்கிறது தான் இஎம்எஃப். நான் ரிப்பீட் பண்றேன், எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் போடாம நேரா பேட்டரியுடைய வோல்டேஜ் என்னன்னு நீ மெஷர் பண்ணினா அப்போ உனக்கு கிடைக்கிறது இஎம்எஃப். இதே வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், ரெசிஸ்டரோ இல்ல கண்டென்சரோ ஏதோ ஒன்று போட்டுட்டு அப்ப நீ மெஷர் பண்ணினா அப்போ கிடைக்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். எப்பயுமே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஎம்எஃப் விட கம்மியா தான் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் will always be less than the EMF.
இஎம்எஃப்ன்றது ஒரு பேட்டரியோடைய அதிகபட்ச கெப்பாசிட்டி. இப்போ உன் பேட்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 வோல்ட்னு போட்டிருக்கும். அதுதான் உன் பேட்டரியால அதிகபட்சமா டெலிவர் பண்ணக்கூடிய வோல்டேஜ். சரியா? இதே நீ அந்த பேட்டரியை ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் மேலேயும் அது 5 வோல்ட்டை ட்ராப் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. 5 வோல்ட்டை விட கம்மியான வோல்டேஜ் தான் அது அதுக்கு மேல ட்ராப் பண்ணும். கிளியர்? ஏதாவது ஒரு விஷயம் கிளாரிட்டி இல்லைன்னா என்கிட்ட திரும்பவும் கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே, next we have something called as internal resistance. So internal resistance ஓட symbol பார்த்தீங்கன்னா small r. So ஏன் internal resistance என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நான் பேட்டரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கே சில எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றேன் பாருங்க. கெமிக்கல் ஊத்துறேன், இந்த மாதிரி 2 எலக்ட்ரிக்கல் பிளேட்ஸை நான் உள்ள வைக்கிறேன், அப்புறம் வேற சில விஷயங்களும் நான் உள்ள வைப்பேன். ஸோ ஒரு பேட்டரியை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கே இந்த மாதிரி சில எக்யூப்மெண்ட்ஸை நான் உள்ள வைக்க வேண்டியது இருக்கு. நான் உள்ள வைக்கிற இந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு சில ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். there will be a small amount of resistance. There will be a small amount of resistance that will already be present in these equipments. அந்த எக்யூப்மெண்ட்ல இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் நான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்றேன். புரியுதா? the internal resistance is the resistance offered by the battery itself. ஏன் அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு பேட்டரிக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நான் சில எக்யூப்மெண்ட்ஸை உள்ள வச்சு யூஸ் பண்றதுனால அந்த எக்யூப்மெண்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் அதோட சேர்ந்துரும். சரியா? அப்போ ஏன் சார் நம்ம இத்தனை நேரமா இதை பத்தி பேசவே இல்லைன்னு கேட்டா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வில் பி வெரி வெரி லோ. உங்க குவெஸ்டன்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பத்தி அவங்க பேசினா மாத்திரம் தான் நீ அதை இருக்கிறதா கன்சிடர் பண்ணணும். இன்கேஸ் உங்க குவெஸ்டன்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை பத்தியே அவங்க வாயை திறக்கலன்னா, நீங்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸே இல்ல, the internal resistance is 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணி இந்த ப்ராப்ளமை போடணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes, sir. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கான சில சர்க்யூட்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை நான் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் பேட்டரிக்கு பக்கத்துல இப்படி ஒரு குட்டியா போடுவேன். இதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இது நான் எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்ணியிருக்கிற ரெசிஸ்டர்மா. இங்க நான் பேட்டரிக்கு பக்கத்திலே சின்னதா போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஸ்மால் ஆர்னு சொல்லுவேன். இது எப்பவுமே பேட்டரியோடயே வரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, இப்ப கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, இந்த பர்டிகுலர் செல் எவ்வளோ கரண்ட் கொடுக்கும் அப்படின்னு கேட்பாங்க. வேர் கரண்ட் I is equal to E by R plus R. I is equal to E by R plus R. இந்த அளவுக்கு கரண்ட் வெளியே வரும். Okay. This is the current that will come out. ஒண்ணுமே இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஓம்ஸ்ல தான் V is equal to I into R வருது. ஆனா என்ன, 2 R இருக்கிறதுனால R plus Rன்னு போட்டிருக்கேன், வேற எதுவும் கிடையாது. அடுத்தது, ஸோ இதுல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸ்மால் r is equal to E by V minus 1 into capital R. E by V minus 1 into capital R is small r. Okay. இதுல இருந்து அப்புறம் பவர் கேட்பாங்க. பவர்னா இட் இஸ் நத்திங் பட்
heat that gets dissipated over this resistance. இந்த ரெசிஸ்டன்ஸ் மேல எவ்வளவு ஹீட் எனர்ஜி டெசிபேட் ஆகுமோ அதுதான் பவர். ஸோ P is equal to V into I. ஸோ இதை தூக்கி நம்ம அப்படியே உள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட் பண்ணா P is equal to V times whole I வரும். அதே மாதிரி V into I நான் வேற எப்படி எழுதலாம்னா I squared Rன்னு எழுதலாம். ஸோ இப்போ நான் ஐயை சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். Into capital. This is the power that gets dissipated over this resistor. இதுதான் power dissipation over a resistance. Okay. இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சர்க்கியூட்ஸ்குள்ள போகும். அது என்ன சார் காம்ப்ளிகேட்டடான சர்க்கியூட்ஸ்னா என்ன பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுக்கும் மேற்பட்ட பேட்டரிஸ் நான் கனெக்ட் பண்ண போறேன். இப்படி இங்க பாத்தீங்கன்னா ஐ எம் கனெக்டிங் n பேட்டரிஸ் ஆர் n செல்ஸ். ஒவ்வொரு செல்லுடைய இஎம்எஃப்பும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. E1, E2, E3, E4, E5 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செல்லுடைய இஎம்எஃப்புமே டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, இதை எல்லாத்தையுமே நான் ஒரு ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதா? இப்போ என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். சப்போஸ் if all the n cells were identical, in case இங்க நான் வரைஞ்சிருக்கிற டயக்ராம் படி n செல்ஸ்மே நான் ஐடென்டிக்கல், ஆனா இதே n செல்ஸும் வந்து ஐடென்டிக்கலா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு நான் இங்க கொடுத்துருக்கேன். ஐடென்டிக்கல்னா எல்லா செல்லுடைய இஎம்எஃப்மே ஈக்குவல்னு அர்த்தம். எல்லா செல்லுடைய இஎம்எஃப்மே ஈக்குவல், which is equal to E அப்படின்னு அர்த்தம். அப்போ ஈக்குவலண்ட் இஎம்எஃப், ஈக்குவலண்ட் இஎம்எஃப்னா இது எல்லாமே சேர்ந்து எனக்கு எவ்வளவு இஎம்எஃப் கொடுக்க முடியும்னா n டைம்ஸ் E கொடுக்க முடியும். ஓகே சரி, இதுல நீங்க இன்னொன்னு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, இந்த செல்லுடைய நெகட்டிவ் டெர்மினலும் இந்த செல்லுடைய பாசிட்டிவ் டெர்மினலும் கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த செல்லுடைய நெகட்டிவும் இதோட பாசிட்டிவும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்படி கனெக்ட் ஆனா மாத்திரம் தான் இது பாசிபிள். இப்படி கனெக்ஷன் கொடுத்தா மாத்திரம்தான் இது பாசிபிள். ஸோ நான் கவனமா கவனிங்க. மொத்தம் n செல்ஸ் இருக்கு. அதாவது இது 5 வோல்ட், இது 5 வோல்ட், இது 5 வோல்ட், இது 5 வோல்ட்னா n 5 வோல்ட் செல்ஸை வந்து ஒன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எவ்வளவு இஎம்எஃப் கிடைக்கும்னா n டைம்ஸ் 5 வோல்ட் இஎம்எஃப் கிடைக்கும். அது என்ன n டைம்ஸ், என்னன்றது நான் எத்தனை செல்ஸ் போட்டிருக்கேன். 10 செல் போட்டிருந்தா 50 வோல்ட் கிடைக்கும். இதே வந்து 100 செல்ஸ் போட்டிருந்தேன்னா 100 5 வோல்ட் செல்ஸ் போட்டிருந்தேன்னா 500 வோல்ட் கிடைக்கும். சரியா? இதுவே 200 5 வோல்ட் போட்டிருந்தா 1000 வோல்ட் கிடைக்கும். சரியா? n stands for the total number of cells. Capital E stands for the individual cells EMF. This is the EMF of the individual cell. இது capital E-ங்கிறது it is the EMF of an individual cell. N stands for the total number of cells. So that gives you the total one. இதை எல்லாத்தையுமே இப்ப நான் என்ன பண்றேன்னா I am connecting it to the resistance capital R. அப்படி கனெக்ட் பண்ணனா எவ்வளவு கரண்ட் வரப்போகுதுன்னு பாருங்களேன். இதுதான் ஃபார்முலா, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. E equivalent by capital R plus small r equivalent. E equivalentங்கிறது தான் இது. சரி சார், இப்போ இந்த R equivalentன்றது என்ன? ஸ்மால் r stands for internal resistance. இப்ப பாத்தீங்கன்னா n செல்ஸ் இருந்தா n செல்ஸ்க்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். மொத்தம் n இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ அந்த n இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்மே சீரீஸ்ல கனெக்ட் ஆன மாதிரி தானே கணக்கு. ஆல் த n இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் ஹியர். அப்போ n ரெசிஸ்டரை நான் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா n டைம்ஸ் R வரும்.
அதை தான் நான் இங்க போடுவேன் n டைம்ஸ் ஸ்மால் ஆர்னு போடுவேன். ஓகே, தென் பவர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் பவர்ன்றது I ஸ்கொயர்ட் ஆர். நீங்க I கண்டுபிடிச்சாலே இதை போட்டுடலாம். ஸோ இதுதான் இப்படி ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஓகேவாமா? இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இப்ப பாருங்க, parallel grouping. parallel groupingனா நான் இப்ப செல்ஸை parallel-ஆ போடுறேன். இப்ப சீரிஸ் பார்த்தோம், இப்ப parallel. எப்படி கனெக்ட் பண்ணிருக்கன்றது முக்கியம். எல்லா செல்ஸுடைய பாசிட்டிவ் டெர்மினலும் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கு. நான் அந்த மாதிரி n செல்ஸ் போட்டிருக்கேன், n ஐடென்டிக்கல் செல்ஸ் போட்டிருக்கேன். அது 5-ஆ இருக்கலாம், 10-ஆ இருக்கலாம், 20-ஆ இருக்கலாம், 30-ஆ இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா ஒரே விஷயம் மட்டும், போட்ட எல்லா செல்லுமே ஐடென்டிக்கல். அப்போ 5 வோல்ட்னா 5 வோல்ட், 10 வோல்ட்னா 10 வோல்ட். இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் சேம் EMF at all times. இதுதான் பாயிண்ட். ஆனா என்னோட ஈக்குவலன்ட் EMF பாத்தீங்களா, ஷாக்கிங்கா இருக்கும். அதாவது நீ 5 வோல்ட் செல் இருக்குல்ல, 5 வோல்ட் செல் வந்து 10 போடுற 10 5 வோல்ட் செல்ஸை இந்த மாதிரி பேரலல்ல கனெக்ட் பண்ணியிருந்தா இதெல்லாம் சேர்ந்து எனக்கு கொடுக்க போறதும் 5 வோல்ட்டா இருக்கும். இதே 100 செல்ஸ் நீ போட்டாலும் அதே 5 வோல்ட் தான் வரும். 1000 செல்ஸ் போட்டாலும் அதே 5 வோல்ட் தான் வரும். பேரலல் காம்பினேஷன்ல மாத்திரம் ஐடென்டிக்கல் செல்லா இருந்ததுன்னா நீ எத்தனை செல்லை கனெக்ட் பண்ணாலும் ஒரு செல்லுடைய EMF தான் வெள்ள EMF-ஆவே வரும். இதுல நிறைய பேர் கொஸ்டின் என்கிட்ட கேட்கறது உண்டு, சார் அப்புறம் ஏன் சார் n செல்ஸ் போடணும்? 10 செல் போட்டாலும் ஒரு செல்லோட EMF ஆன 5 வோல்ட் தானே எப்பயுமே வருது, அப்புறம் 10 செல் போட்டு என்ன பிரயோஜனம்? அதுக்கு ஒன்னே ஒன்று போட்டுடலாம்ல அப்படின்னு கேட்கறது உண்டு. சி, ஒரு பேட்டரியுடைய ஃபுல் கெப்பாசிட்டி 5 வோல்ட்னா எப்பவுமே அதால 5 வோல்ட் கொடுக்க முடியாது, கம்மியா கொடுக்கும். 4.9 இல்ல 4.8 அந்த மாதிரி கம்மியான பொட்டன்ஷியல் தான் கொடுக்கும். சில எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எக்ஸாக்டா 5 வோல்ட் தேவைப்படும். எக்காரணத்துக்கு ஒன்றும் ஒரு பாயிண்ட் கூட அதை விட கம்மியா இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி செல்ஸை கனெக்ட் பண்ணுவேன். 10 செல் போட்டேன்னா எனக்கு அக்யூரசி ஜாஸ்தி இருக்கும். 100 செல் போட்டேன்னா இன்னும் எனக்கு அக்யூரசி வரும். 1000 செல் போட்டேன்னா இன்னும் எனக்கு அக்யூரசி வரும். ஓகே, அந்த மாதிரி அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் செல்ஸ் போடுறோமோ. ஓகே, ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பண்ணலாம் பாருங்க. அதே மாதிரி கரண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் E ஈக்குவலன்ட் E, ஆனா R ஈக்குவலன்ட் பத்தி நான் இன்னும் பேசவே இல்லையே. ஸ்மால் ஆர் ஈக்குவலன்ட். ஸ்மால் ஆர் ஈக்குவலன்ட்னா திரும்பவும் n செல்ஸ் நான் போட்டேன்னா n செல்ஸ்க்குமே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் n செல்ஸோட ரெசிஸ்டன்ஸ் பேரலலா கனெக்ட் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், 2 ரெசிஸ்டன்ஸை நீ பேரலல்ல போட்டனா R/2, 3 ரெசிஸ்டர் ஒரே மாதிரி இருக்கிற 3 ரெசிஸ்டரை பேரலல்ல போட்டா R/3. அப்புறம் ஒரே மாதிரி இருக்கிற n ரெசிஸ்டரை பேரலல்ல போட்டா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் R/n. சரியா? அப்புறம் கரண்ட் என்ன? E ஈக்குவலன்ட் பை கேபிட்டல் R பிளஸ் ஸ்மால் ஆர் ஈக்குவலன்ட் போட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, ஸோ தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். இப்போ நான் ஒரு சம் தரேன், அந்த சம் போடுங்க, போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியாது.
இங்க என்ன காம்பினேஷன் இருக்கு? உங்களோட செல்ஸ் என்ன காம்பினேஷன்ல கனெக்ட் ஆயிருக்குமா? சீரிஸ் சீரிஸ். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான். சீரிஸ் காம்பினேஷன்ல கனெக்ட் ஆன ரெண்டு செல்ஸ்மே நான் ஐடென்டிக்கல் செல்ஸ். ஒரே மாதிரியான செல்ஸ் கிடையாது. போத் ஆர் நான் ஐடென்டிக்கல் செல்ஸ். அதாவது ஏன் நான் ஐடென்டிக்கல் நான் சொல்றேன்? ஏன்னா ரெண்டுமே 2 வோல்ட். ஆனா ஒன்னுத்துடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1.9 ஓம்ஸ், இன்னொன்னுத்துடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.9 ஓம்ஸ். சரியா? இப்படி இருந்தாலும் செல் நான் ஐடென்டிக்கல் தான். சார் இதுவும் 2 வோல்ட் அதுவும் 2 வோல்ட், இது ஐடென்டிக்கல் இல்லையானா ஐடென்டிக்கல் கிடையாது. எப்போ ரெண்டு செல்லை நான் ஐடென்டிக்கல்னு சொல்லுவேன்னா அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது ஐடென்டிக்கல். சரி, இப்போ என்ன கேட்குறாங்க? What is the potential difference between the terminal A? ஓகே, ஸோ நம்ம அந்த பார்ட்டுக்குள்ளே போக வேண்டாம். நான் ஜஸ்ட் கரண்ட் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு வந்து கிர்ச்சாஃப்ஸ் லான்னு நம்ம ஒன்று படிக்கணும். ஸோ நான் இந்த போர்ஷனுக்குள்ளே போகல. வாட் இஸ் த கரண்ட்? கரண்ட் மாத்திரம் கண்டுபிடிக்கப்போம். ஸோ கரண்டோடைய ஃபார்முலா என்ன? I is equal to E equivalent divided by capital R plus small r equivalent. இதானே? இப்போ E equivalentனா you will just add up the voltages. 2 plus 2 by external resistance என்றது capital R. So இங்க capital R என்றது 1 ohms. 1 plus both the internal resistance will also be in series. அப்போ 1.9 plus 0.9 will come. So answer என்ன வரும்? 4 by 1 plus 2.8 is equal to 4 divided by 3.8. இதுதான் கரண்ட். ஸோ இந்த ரெண்டு செல் காம்பினேஷனும் ப்ரொடியூஸ் பண்ண போற கரண்ட் வந்து 4 by 3.8 ஆம்பியர்ஸ். ஓகே, சரி, இப்போ அடுத்த சம். ஆக்சுவலா இது செல் காம்பினேஷன் ப்ராப்ளம் கிடையாது. இது ஜெனரல் ரெசிஸ்டன்ஸ் கொஸ்டின். நீங்க இதை ஆக்சுவலா உங்களோட கிளாஸ் 10லயே சால்வ் பண்ணலாம். இஃப் யூ ஆர் கேப்பபிள் யூ கேன் ஈவன் சால்வ் திஸ் இன் கிளாஸ் 10. ஸோ போடுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கியூட்டை வரைஞ்சுக்கோங்க, அப்புறம் இதை எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன்.
யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த கொஸ்டின் எப்படி போகணும்னு சொல்லி. எனி ஐடியாமா? So கவனமா பாருங்க. What is the equivalent resistance of this portion? 520 இருக்கு. So 1/5 plus 1/20 என்ன வரும்? 20 LCM நாலும் 1/4. so 1/4 reciprocal பண்ணா 4. So the equivalent resistance of this is 4. So 4 plus 4 will be 8. So இந்த branch உடைய equivalent resistance வந்து 8 ohm. இந்த branch உடைய equivalent resistance-உம் 8 ohm. So ரெண்டு branch உடைய equivalent resistance-உம் 8 ohm. 8 ohm இருக்கு. அப்போ நான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இப்ப ரெண்டு branchலயுமே equal resistor இருக்கு and அந்த ரெண்டு branchமே parallel-ஆவும் இருக்கு. Then whatever the current that comes in, whatever the current that gets produced by this 12 ohm will get equally divided. Will get equally divided. Like this. சரி, ஃபர்ஸ்ட் அது எவ்வளோ கரண்ட் வருதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ 8 வந்து parallel-ல இருக்கு. அப்போ ஓவரால் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? What is the overall equivalent resistance? First option. Wait பண்ணுங்க. 4. I is equal to V/4. V/R. சரியா? V வந்து 12, R வந்து overall வந்து 4ன்னு சொன்னீங்க. So 3 amperes. கரண்ட் 3 ஆம்பியர். இதுல இருந்து வெளியே வர போற கரண்ட் வந்து 3 ஆம்பியர். கவனமா இருக்கணும். அந்த 3 ஆம்பியர் வந்து இப்படி பிரியும். So here it will be 1.5A and here it will be 1.5A. இது நமக்கு தெரியணும். இப்போ அவங்க கேட்கறது what is the potential difference across 4 ohms? இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்னு கேட்கறாங்க. இப்போ இந்த 1.5 வந்து கண்டிப்பா இது ரெண்டுத்துக்கு பிரியும், கண்டிப்பா ஈக்குவலா பிரியாது. ஆனா அது எவ்வளவு பிரிய போகுதுன்றதுலாம் எனக்கு அவசியம் கிடையாது. அண்ட் திரும்பவும் அது இந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது 1.5ஆவே ஜாயின் பண்ணிடும். நான் சொல்றது புரியுதா? இப்போ இந்த 1.5 ஆம்பியர்ஸ் இங்க வந்து இந்த ஜங்ஷனை தொடும்போது ரெண்டா பிரியும். ஸோ அது எவ்வளோ பிரிய போகுதுன்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆக மொத்தம் அந்த ரெண்டும் திரும்பவும் இந்த இடத்துல ஜாயின் ஆகி 4க்குள்ள நுழையும் போது அதே 1.5 ஆம்பியராகவே நுழையும். ஸோ இப்போ 1.5 ஆம்பியர் கரண்ட் 4 ஓம் ரெசிஸ்டருக்குள்ள போச்சுன்னா எவ்வளோ பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும்? 1.5 into 4. 1.5 into 4 எவ்வளோ வரும்? இப்படிதான் இதை போடணும். இந்த மாதிரியும் சம்ஸ் கேட்கறது உண்டு. இதெல்லாம் ஆக்சுவலா உங்களோட கிளாஸ் 10லயே உங்களை ட்ரெயின் பண்ணும். சரி, இப்போ கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணுவோம். இப்போ நான் மாத்தி கேட்கிறேன். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் ட்ராப் ஆன் திஸ் 5 ஓம்? எப்படி பண்ணும்? அப்போ இதுக்கு மேல பொட்டன்ஷியல் ட்ராப் ஆன் 5 ஓம் என்ன தெரியணும்னா, ஃபர்ஸ்ட் உனக்கு இதுல எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு தெரியணும். இப்போ இந்த 1.5 ஈக்குவலா ஸ்பிளிட் ஆகாது. ஏன்னா இங்க 20 ஓம் இருக்கு, இங்க 5 ஓம் இருக்கு. ஸோ 5 ஓம் வழியா நிறைய கரண்ட் போகும், 20 ஓம் வழியா கம்மியான கரண்ட் போகும். ஸோ அப்போ எவ்வளோ கரண்ட் ஃபர்ஸ்ட் 5 ஓம் வழியா போகுதுன்றது உனக்கு தெரியணும். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? இந்த பார், நான் உனக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். whenever two resistors are connected in parallel, the potential drop will be the same. So the potential that is getting dropped on these two resistors will be equal to the potential that gets dropped on these 3 resistors.
and நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன், the potential drop on these 3 resistors are 12 volt. ஒட்டுமொத்த 12 வோல்ட்டுமே இந்த 3 ரெசிஸ்டர்ஸ்க்கு மேல டிராப் ஆயிடும். அப்புறம் இது 4 ஓம், இது 4 ஓம், கரெக்டா? So this is 4 ohm and this is 4 ohm. அப்போ potential drop on this will be 6 volt. Potential drop on this will be 6 volt. சரி, இப்போ potential drop இதுக்கு மேல 6 வோல்ட்னு வச்சுப்போம். ஸோ 20க்கு மேலேயும் 6 வோல்ட் தான் டிராப் ஆகும், 5 ஓம்க்கு மேலேயும் 6 வோல்ட் தான் டிராப் ஆகும். சரியா? திரும்பவும் இதுக்கு ஆன்சரும் 6 வோல்ட் தான். இதுக்கு ஆன்சரும் 6 வோல்ட் தான். அந்த பார்த்தீங்களா, நான் கரண்டே கண்டுபிடிக்கல. சரி, இப்போ கரண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஈஸி. திரும்பவும் வோல்டேஜ் டிராப் எனக்கு தெரிஞ்சிச்சு, ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. I is equal to V/R போட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1.2 ஆம்பியர்ஸ் போகும். ஸோ 1.5ல 1.2 ஆம்பியர்ஸ் 5 ஓம் வழியாவே போயிடும். ஜஸ்ட் 0.3 ஆம்பியர்ஸ் மட்டும்தான் 20 ஓம் வழியா போகும். எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடும். இந்த மாதிரியும் கேள்விகள் கேட்கறது உண்டு. சரியா? இந்த மாதிரி சம் போட கத்துக்கணுமா? அதுவும் குயிக்கா போடணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அப்சல்யூட்லி குயிக். ஓகே, இது வரைக்கும் நான் எடுத்ததுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் கிர்ச்சாஃப்ஸ் லா சொல்லி கொடுப்பேன். கிர்ச்சாஃப்ஸ் லா தான் இந்த சாப்டர்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். டெஃபினட்டா உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். இது இல்லாம இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் வந்ததே கிடையாது. ஸோ கவனிச்சு கத்துக்கணும். நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணலன்னா உங்களுக்கு நான் என்ன சொன்னேனே புரியாது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா எல்லாருமே அட்டென்ட். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ ஜஸ்ட் ஸ்டாப் ஹியர் டுடே. We'll meet in the next class. Yeah, thank you. Thank you. Thank you. Thank you, sir.